அளவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்களெல்லாம் ஆசார சீடராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு ஆலயங்களுக்கு போவதற்கு நமக்கு அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்கள் ஏற்றி வைத்து வளவுக்குள்ளே மலர்ந்திருக்கின்ற மலர்களை எடுத்து புனிதமாக இறை பாதங்களிலே வைத்து பிரார்த்தனைகள் செய்து தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது எல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாம் நேற்றைய தினம் இந்த பைரவ பெருமானுடைய வழிபாடு தேய்பிறை அஷ்டமியை பற்றி சிந்தித்தோம். இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவருடைய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுதிலும் இந்த பைரவ பெருமானுடைய தோற்றமே இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்கின்ற ஐந்தொழில்களை புரிகின்ற இறைவனுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அதேபோல பிரம்மதேவனுக்கும் 5 முகம் இருந்தது. அதனாலே பிரம்மதேவனுக்கு ஒரு இருமாப்பு வந்ததாம். சிவனுக்கும் 5 தலை 5 முகம் இருக்கு, எனக்கும் 5 தலை இருக்கிறது, எனவே என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவன் கிடையாது என்று ஆணவம் கொண்ட பொழுது இறைவன் இந்த பைரவ மூர்த்தமாக வந்து பிரம்மதேவனுடைய 5 தலைகளிலே ஒரு தலையை கொய்து எடுத்தாராம். இதை அழகாக பரமனை மதித்திடா பங்கையாசனன், சிவனை மதிக்காத தாமரையிலே அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவன் பங்கை ஆசனன், ஒரு தலை கிள்ளியே ஒழிந்த வானவன், குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவான். இந்த சிவனுக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை ஆணவம் கொண்டதினாலே இறைவனாலே ஒரு தலையை கொய்ய பெற்றவர் பைரவ பெருமான். எனவே நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இவையெல்லாம் விலகுவதற்கு நம்முடைய புலன்களை ஒருவழிப்படுத்தி இறைவரை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். ஆலயத்திலே சென்ற பொழுது நமக்கு ஆணவம் வரக்கூடாது. நான் தான் இந்த கோவிலுக்கு மணி கோபுரம் கட்டி கொடுத்தேன், நான் தான் இந்த கோவிலுக்கு வாசல் கதவை போட்டேன், எங்கள் அப்பா தான் இந்த கோவிலுக்கு மூலஸ்தானத்திலே சிலை எடுத்து கொடுத்தார், எங்கள் மாமா தான் இங்கே உற்சவமூர்த்தி எடுத்து கொடுத்தார். இவையெல்லாம் ஆலயத்திலே பேசக்கூடாது. செய்தால் அப்படி எவ்வாறு சொன்னால் செய்த தர்மங்கள் வீணாகி விடுமாம். அதனாலே தான் இந்த தர்மம் செய்கின்ற பொழுது வலது கை கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். வலது கையால் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற 2 கைகளுக்குள்ளே கூட பாருங்கள் எவ்வளவு வலது கை கொடுப்பதை இடது கை பார்க்கக்கூடாதான். அதனால தான் கொடுக்கின்ற பொழுது வாங்குகின்ற பொழுது இவ்வாறு இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து நம் முன்னோர்கள் கோவிலில் பிரசாதம் வாங்குகின்ற பொழுதோ, விபூதி வாங்குகின்ற பொழுது, தீர்த்தம் வாங்குகின்ற பொழுது, இந்த தர்மம் செய்கின்ற பொழுது வலது கை செய்வதை இடது கைக்கு கூட தெரியக்கூடாதாம் என்று சொல்வார்கள்.
அந்த வகையிலே இந்த ஆணவம் நமக்கு வந்தால் அது அழிவை ஏற்படுத்தும். இங்கே பல இடங்களிலே அந்தந்த இடங்களிலே பெயர் போட்டிருப்பார்கள். நவக்கிரகம் கட்டி கொடுத்தவர் இன்னாருடைய பெயரை போட்டு அவருடைய குடும்பம், பிள்ளையார் சன்னதி கட்டி கொடுத்தவர் அவரை பெயரை போட்டு குடும்பம், முருகன் சன்னதி கட்டி கொடுத்தவர் குடும்பம், மணிக்கோர் என்று இந்த பெயர் பதிப்பார்கள். ஒரு நாளும் ஆலயங்களிலே நீங்கள் செய்கின்ற தர்மத்தை விளம்பரப்படுத்தாதீர்கள், பெயர் பதிக்காதீர்கள், பதிக்கக்கூடாது. அவ்வாறு தெரியாமல் பதித்திருந்தாலும் தயவு செய்து அவற்றை அகற்றி விடுங்கள். இறைவனுக்கு செய்கின்ற தர்மத்துக்கு நமக்கு இவ்வாறான விளம்பரம் தேவையில்லை. இந்த பலகைகளை அங்கே விளம்பர பலகை விநாயகர் சன்னிதானம் உபயம், பிள்ளையார் சன்னிதானம் உபயம் என்று போட்டிருப்பார்கள். அவ்வாறு அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது அது உங்களுக்கு ஒரு கண்ணூராக அமையக்கூடியதாக இருக்கும். பலருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிற பொழுது அது நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கின்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த இறை வழிபாடுகள், பூஜை வழிபாடுகள் பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.